அனைவருக்கும் வணக்கம். மதுரை உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும், டிஐஜி திருச்சி மாவட்டத்தினுடைய டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கு எதிராகவும் ஒரு அதிரடி உத்தரவ பிறப்பிச்சிருக்கு. அதாவது வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த அவதூறு வழக்க விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடையை மதுரை உயர்நீதிமன்றம் விதித்து இருக்கிறது. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வருண்குமார் அவர்களுக்கும், சீமான் அவர்களுக்கும் இடையே அ பல நாட்களாக ஒரு கருத்து முரண்பாடுகள், ஒரு பிரச்சனைகள், சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. வருண்குமார் அவர்கள் சீமான் அவர்கள ஒரு 3ஆம் பெரிய கட்சியின் தலைவர் என்று கூட பாராமல், மைக் புலிகேசி அப்படின்லாம் விமர்சிச்சிருந்தாரு. அண்ணன் சீமான் அவர்களும் அதற்கு பதிலாக, "நீ சரியான ஆம்பளையா இருந்தா, எனக்கு வழக்கு நடத்தி நீ தண்டனை வாங்கி குடுத்துரு" அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களும் சவால் விட்டிருந்தாரு. அதற்கிடையில நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் க கைது செய்யப்படுறாரு. திருச்சி போலீஸாரால கைது செய்யப்படும்போது, அவர்களுடைய தொலைபேசி ஸ்மார்ட் ஃபோன் இவர்களால காவல்துறையால கைப்பற்றப்படுகிறது. அதுல இருந்து ஆடியோ, அதாவது சீமான் அவர்களும், சாட்டை முருகன் அவர்களும் பேசின ஆடியோ, அதுக்கப்புறம் அமீர் அவர்களும், சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசின ஆடியோ, வாட்ஸ்அப் ஆடியோ இப்படி பலதரப்பட்ட ஆடியோ அ திருச்சி சூர்யா என்கிற நபர் மூலமாக கசிந்து அது ஒரு ஆடியோ அரசியல் செய்யப்படுது. திமுகவால நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆடியோக்கள வைத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பரப்புரை செய்து வந்தது யாவரும் அறிந்ததே. நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இன்னும் நல்லாவே அது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் வருண் அவர்கள் சீமான் வருண் அவர்கள் அவருக்கு எதிராக 2 பேர் பதிவு போடுறாங்க சமூக ஊடகங்கள்ல. அதுல திருப்பதி மற்றும் கண்ணன் 2 பேரையும் அரஸ்ட் பண்ணி, அவர்கள இரவு முழுவதும் வைத்து காவல்துறை தரப்புல தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு மேற்கொண்டு இவர் வழக்கும் தொடுக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறு வழக்கு. ஆ அது திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில அது ஹியரிங்க்கு சீமான் அவர்கள் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி, அண்ணன் சீமான் அவர்களும் போய் நேர்ல போய் ஆஜராயிட்டும் வந்தாரு. இதற்கிடையே ஆ நம்மள ந நம்முடைய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் ரூபன், கார்த்திக் ராஜா, சங்கர் ஆகியோர் தொடர்ந்த மனுவ ஏற்றுக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்ற கிளை, இடைக்கால தடையை வருண்குமார் தொடர்ந்த வழக்குக்கு விசாரணைக்கு இடைக்கால தடையை ஆ வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு 170 வழக்குக்கு மேல போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அது பாட்டுக்கு டபுள் செஞ்சுரிய நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. அவ்வளோ வழக்குகள பதிவு பண்ணியிருக்காங்க. அவர முடக்குறாங்க. ஆ மக்கள் பணி செய்வாரா? நான் சிம்பிளா கேட்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் பணி செய்வாரா? இல்ல கோர்ட் வாசலுக்கும், போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கும் ஏறி இறங்குவாரா? இது ஒரு ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சி தலைவர நீங்க வழக்கு மேல வழக்கு மேல வழக்கு ஒருத்தர் தாங்குறாருன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? ஒருத்தர் வழக்கு போடு, பரவால்ல நான் அத எதிர்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால, வழக்கு மேல வழக்கு மேல வழக்கா போட்டுக்கிட்டேவா இருப்பீங்க? ஸோ அவர முடக்கணும் அப்படின்றத தவிர்த்து இதுல வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதுல வருண்குமார் அவர்கள் மீது நியாயம் இருப்பதாகவும் தெரியல. இப்போ இந்த காவல்துறை அப்படின்றது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. எப்ப இருந்ததுன்னா, அஜித்குமார் சிவகங்கையை சார்ந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னாடி காவல்துறை என்ன வேண்டுமானாலும் தமிழகத்துல செய்யலான்ற நிலை இருந்துச்சு. ஆனா, என்னைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களால கையில் எடுக்கப்பட்டு, ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் போயி, அ ஒரு ஒரு தாய்மார்ட்ட அந்த பையனோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அப்படிப்பட்ட ஒரு தலைகுனிவ ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சருக்கு அப்படிப்பட்ட தலைகுனிவ ஏற்படுத்தினது தமிழக காவல்துறை. இதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்ப கோர்ட்டு, மக்கள் எல்லாரும் காவல்துறைய உற்று கவனிக்கிறாங்க. என்னென்ன செய்றாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் அவங்க செய்றாங்கன்றத கவனிக்கிறாங்க. இதே அஜித்குமார் அவர்களுடைய வழக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தான் விசாரணைக்கு வந்துச்சு. ஆ மாண்புமிகு நீதியரசர்கள் நாக்க புடுங்கிட்டு சாகுற மாரி அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகள பதிவு செஞ்சாங்க. அதே உயர்நீதிமன்ற கிளை தான்
வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த வழக்குக்கு வந்து அவதூறு வழக்குக்கு தடையும் விதித்திருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அஜித்குமார் மரணத்துக்கு பின் காவல்துறையுடைய வரலாறு தமிழ்நாட்டுல வந்து தமிழக காவல்துறையுடைய வரலாறு வந்து அஜித்குமார் மரணத்திற்கு முன், அஜித்குமார் மரணத்திற்கு பின் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இதற்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய மக்கள் மீது கட்டவிழ்க்கப்படக்கூடிய அதிகாரத்தை அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏன்னா அண்ணன் சீமானுக்கே இந்த நிலை. அவரையே வந்து கோர்ட்டு, கேஸு, வழக்கு ஒரு 3ஆம் கட்சியுடைய பெரிய தலைவர் அவரு. ஒரு அரசியல் கட்சி தலைவரு. அவருக்கே மக்களுக்காக போராடக்கூடிய அவருக்கே இந்த நிலை அப்டின்னா, சாமானிய மக்களுடைய நிலைய கொஞ்சம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இதேபோல காவல்துறையினுடைய அத்துமீறல்கள கோர்ட் தலையிடணும். அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் தலையிடணும். இதுல வந்து அஜித்குமார் வழக்குல வந்து 6 பேர கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎம் அவர்கள் மந்திரியவே நேரா அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோன்ல வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. எங்கேயுமே நடந்ததில்ல. "அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, தவறு நடந்துருச்சு." அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர இந்த அளவுக்கு அ ஒரு புட் டவுன் பண்ண அ ஒரு துறைனா அது காவல்துறை தான். எந்த ஸ்டேட்லயாவது நடந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? ஒரு சிட்டிசன்ட்ட ஒரு சாதாரண ஒரு ஒரு குடிமகள்ட்ட ஒரு ஒரு குடிமக்கள்ட்ட வந்து ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறது இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை. இது எங்கேயுமே நடந்ததில்ல. அப்படிப்பட்ட தலைகுனிவை ஏற்படுத்தியது காவல்துறை. அதனால காவல்துறை செய்யக்கூடிய அனைத்தையும் இப்ப வந்து மக்களும், அ அரசாங்கமும், அதுக்கப்புறம் வந்து கோர்ட் நீதிமன்றங்களும் உற்று கவனிக்க ஆரம்பிச்சு விட்டது. ஸோ, அதனால வந்து எச்சரிக்கையோடு காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப கவனத்தோடு முள்ளு மேல விழுந்த சேலை மாரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப கவனத்தோட எடுப்பாங்கல்ல முள்ளு மேல விழுந்த சேலைய, அது மாரி வந்து காவல்துறை வந்து மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சீமான் அவர்களுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதி அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. மதுரை வந்து மதுரை அ உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு தடையை விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இது வந்து காவல்துறையினர் வந்து ரொம்ப கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வருண்குமார் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா, அவர் வந்து நான் வந்து சட்ட ரீதியா போறேன். சீமான் அவர்கள வந்து நான் பழிவாங்காம விடமாட்டேன். அவர நான் என்ன பண்றேன் பாரு! அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி, அவர் வந்து வழக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி, கட்சிக்காரன் 4 பேர் எழுதுவான். இப்போ என்னுடைய தலைவன நீ தப்பா பேசிட்ட அப்படின்னு சொல்லி தொண்டன் 4 பேர் எழுதுவான். அதுக்காக சீமானே வந்து ஆள விட்டு, அவிங்கள எழுத விட்டு, அவிங்கள வந்து ஏதோ வந்து உங்க குடும்பத்துக்கு எதிரா அவதூறு பரப்ப வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளபடியா இருக்கா? சீமான் அவர்களுக்கு அதுவா வேல? இப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்து அ வானவில் அப்படின்னு சொல்லி இந்த ஓரின சேர்க்கையெல்லாம் ஆதரிச்சு, அந்த கட்சியினுடைய தலைமை ஐடி விங் பொறுப்பாளர். அந்த ஐடி விங்குக்கு தலைமையில இருக்கக்கூடிய பெண் வந்து பதிவு போடுறாங்க. சீமானுக்கு தெரிஞ்சா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க அவங்க. கேட்டா கட்சி ரீதியா விசாரிச்சா, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கிறாங்க. அது மாரி 4 நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ஏதோ ஒரு கோவத்துல வந்து உங்களுக்கு எதிரா போட்ட பதிவு வந்து, நாம் தமிழர் கட்சியில இருக்க சீமான் அவர்களே வந்து அவிங்கள தூண்டி விட்டு பதிவு போட்ட மாதிரி நீங்க சித்தரிக்கணும்னு நெனைக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தீர்ப்ப எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்கள தெரிவிங்க. காவல்துறை முந்தி மாதிரி ஒரு அராஜக போக்கோடு செயல்பட முடியாதுன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்ல அப்படிங்கிறத என்னால உணர முடிகிறது. உங்களாலயும் உணர முடிஞ்சதுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அடுத்து ஒரு கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண்முன்னே தெரிந்தாலும், கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.